திருப்பூர் வளையங்காடு பகுதியில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிலிண்டர் வெடித்து சிதறிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்போம். அருண்குமார், வணக்கம். இந்த சிலிண்டர் வெடி விபத்துல யாரேனும் சிக்கியிருந்தாங்களா? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருந்தது? விபத்து சமயத்தில் முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருப்பூர் வளையங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் இளங்கோவன். இவர் கடந்த 7 ஆண்டுகளாக அதே பகுதியில பனியன் நிறுவனம் நடத்தி வராரு. இந்த நிலையில நேற்று இரவு பணி முடிஞ்சு நிறுவனத்தை பூட்டிட்டு நிறுவனத்தின் பின்னாடி இருக்கிற வீட்டுல தூங்கி இருக்கிறாரு. நள்ளிரவு திடீர்னு மின்கசிவு காரணமாக புகை கிளம்பியுள்ளது. புகையை கண்ட குடும்பத்தினர் வெளியே வந்துக்கிறாங்க. தொடர்ந்து தீ மனமனவென கிளம்பி நிறுவனம் முழுவதுமே எரிய தொடங்கியது. உள்ளே வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து அந்த இடமே முழுவதும் இடிந்து தரைமட்டமானது. அருகிருப்பவர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 30 லட்சம் மதிப்பிலான துணி தைக்கும் இயந்திரங்கள், உபகரணங்கள், துணிகள் அனைத்துமே முழுமையாக சேதமானது. தொடர்ந்து அனுப்பூர்பாளையம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிலிண்டர் வெடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.